அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து அம்ரு எடுக்கும் முறையில் அடுத்த பாடம். ஐயின் குறிப்பிடு அஃபால் அம்ருடைய ஃபாலை குறிப்பிடு. ஃபி ஜும்லாத்தியா பின்வரக்கூடிய ஜும்லாவில் அம்ருடைய ஃபாலை குறிப்பிடு. இஉமல் நீ செய். வாஜிபுகள் அவசியமானதை செய். ரகுபத்தன் ஆசையோடு. லா மஹாஃபத்தன் பயத்தோடு அல்ல. அப்போ விருப்பத்தோடு செய்ய, பயத்தோடு செய்யாதே. ஹலர முஹந்திசுன இன்ஜினியர்கள் ஆஜரானார்கள். அப்போ இவுமல்ங்கிறது அம்ருஃபால். இதில் அம்ருஃபால் இல்லை. தன்லுரு நீ எதிர்பார்க்கிறாய். இலல் லாயிபீன விளையாடுபவர்களை நீ எதிர்பார்க்கின்றாய். உத்துருக்கு நீங்கள் விட்டுவிடுங்கள். கொரோனா தீய தோழர்களை விட்டுவிடுங்கள். உத்துருக்குங்கிறது அம்ருஃபால். யா ஃபாத்திமா உக்துபி நீ எழுது. தர்சக்கனுடைய பாடத்தை தர்சக்கி உன்னுடைய பாடத்தை நீ எழுது. அப்போ உக்துபி அப்படிங்கிறது அம்ருஃபால். யா ஃபாத்திமா அப்படின்ச்சா. லிமாதா ஏன். லா தௌக்குலு சாப்பிடவில்லை. யா அஹ்மதே நீ ஏன் சாப்பிடவில்லை. இது அம்ருஃபால் இல்லை. லஇ நீ வை. நீ ஒரு பெண் வை. ஒரு பெண்ணை பார்த்து சொல் நீ வை. கித்தாபே நீ வை. மக்கானஹு அவனுடைய இடத்திலே நீ வை. லஇங்கிறது அம்ருஃபால். தில்மீது மாணவர்கள். யலஉ வைக்கிறார்கள். கித்தாபுஹு அவருடைய புஸ்தகத்தை. மக்கானஹு அதனுடைய இடத்தில் வைக்கிறார்கள். அம்ருஃபால் இல்லை. அத்தாலிபாத்து மாணவிகள். லம் யஹுலுர்ன ஆஜராகவில்லை. ஃபிஸ் சஃபி வகுப்பிலே. அவ்வளல் வக்தி ஆரம்ப நேரத்திலே. வகுப்பிலே ஆஜராகவில்லை. அம்ருஃபால் இந்த வாக்கியத்திலும் இல்லை. யா பனாத்து பெண்களே. உஹுலுர்ன ஆஜராகுங்கள். ஃபிசஃபி வகுப்பறையிலே. அவ்வள வக்தின் ஆரம்ப நேரத்திலே ஆஜராகுங்கள். அப்போ உஹுலுர்னங்கிறது அம்ருஃபால். அப்போ இலம் அம்ருஃபால். இப்போ சர்ஃபுன்னா இலம் இலமா இலமு இலமி இலமா இலம்ன. உத்துருக்கா உத்துருக்கி உத்துருக்குன. லஉ லஆ லஉ லஇ லஆ லஅன. உஹுலுரா உஹுலுரு உஹுலுரி உஹுலுரா உஹுலுர்னா அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ தான் மனப்படமாகும். ஹவில் மாத்து அஃபாலாத்தியா பின்னோருடைய ஃபாலலை மாத்து. இல்லை அம்ரின் பக்கம் மாத்து. அப்போ அம்ருடைய காய்தா ஞாபகம் இருக்கணும். அந்த காய்தா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே காய்தா ஞாபகப்படுத்துவோம். அவனுடைய காய்தா முதல்ல எஃப்எல்னா தஃபலானி எஃப்எல்னா இந்த 6 காய்பு. இதுலேருந்து அம்ரு எடுக்கக்கூடாது. இது வந்து அம்ரு காய்பு தான் எடுக்கணும். அடுத்த 6 தான் தக்துபு தக்துபானி தக்துபூன தக்துபீன தக்துபானி தக்துபுன. இதில் இருந்தால் அப்போ எஃப்எல்ல தான் சொல்லணும். கத்தபையில் சொல்லிட்டேன். ஓகே. அப்போ இந்த 6லேருந்து அம்ரு எடுக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது. தக்குத்துபீன. அப்போ எங்கே இதுக்கு என்ன யதார்த்தத்தை அர்த்தம் என்ன. தக்துபு தக்துபானி தக்துபூன தக்துபீன நீ ஒரு பெண் எழுதுகிறாய் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அப்போ நீ ஒரு பெண் எழுது அப்படின்ட்டு அம்ரு எடுக்கணும். அப்போ அம்ரு எடுக்கிறதுக்கு காய்தான்னா முலாரத்துடைய எழுத்தை போக்கிவிட வேண்டும். முலாரத்துடைய எழுத்து வந்து தேவை போக்கிட்டா அடுத்த எழுத்துல சுக்குன் இருக்குது. அப்போ அடுத்த எழுத்துல சுக்குன் இருந்துச்சு அப்படின்னா வசூடைய அம்ஜாவை கொண்டு வர வேண்டும். அப்போ அம்ஜாவை கொண்டு வந்தாச்சு. இப்போ அம்ஜாவுக்கு என்ன பண்ணணும். ஐன் கலிமாவில் என்ன ஏராப் இருக்கோ அந்த ஏராப்பை அம்ஜாவுக்கு போடணும். அப்போ ஐன் கலிமா வந்து தேல வந்து என்ன இருக்குது. லம் இருக்குது. அப்போ லம்மை தூக்கி இந்த அம்ஜாவில் போட்டணும். அதுக்கப்புறம் கடைசிக்கு ஜஜம் செய்யணும். ஜஜம் செஞ்சோம்னா 2 ஏ சந்திக்கும். உக்து வீணில் இங்கே ஒரு ஏ இருக்குது. ஏல உள்ள சுக்குனும் நூனில் ஒன்று சுக்குனும் சந்திக்கும். அப்போ அதனால் நூனை என்ன வேண்டும். போக்கிவிட வேண்டும். அப்போ எப்படி மாறிடும். உக்குத்துபி அப்படின்னு மாறிடும். அப்போ உக்குத்துபா உக்துபி அப்படின்னு மாறிடும். அப்போ உக்துபிங்கிறது தான் பதில். அடுத்து 2வது தவுமுருன. அப்போ நீ ஒரு பெண் எழுதுன்னு அர்த்தம். அடுத்து தவுமுருன நீங்கள் பல ஆண்கள் ஏவுகிறீர்கள் அப்படின்னு இருக்கு.
அப்போ காய்தா என்ன? முலாரத்துடைய எழுத்தை போக்க வேண்டும். தேவை போக்கியாச்சு. அடுத்த எழுத்தில் சுக்குன் இருந்தால் வசூடு அம்சாவை கொண்டு வர வேண்டும். அப்போ அம்சாவை கொண்டு வச்சாச்சு. ஐன் கலிமாவில் யாராபை இந்த அம்சாவுக்கு செய்ய வேண்டும். ஐன் கலிமாவில் மீம் இருக்குது. மீமுக்கு லம்மு இருக்குது. அப்போ ஊ. ஓகே. அப்போ கடைசிக்கு சுக்குன் செய்யணும். சுக்குன் செஞ்சால் ஏற்கனவே இங்கே ஒரு சுக்குன் இருக்குது. அப்போ 2 சுக்குன்கள் சந்திக்கும். ஆனால் நூனை போக்கிவிட வேண்டும். அப்போ எப்படி அர்த்தம்? உமுர் உமுரு அப்படின்னு அர்த்தம். உமுர் உமுரா உமுரா உமுரு அப்படின்னு அர்த்தம். அதில் இதை வேறு மாதிரி சொல்லலாம். முர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இதை தெரிஞ்சிங்க, அப்புறம் அடுத்த பார்த்து அதை மாற்றிங்க. அடுத்து என்ன இருக்குது? தக்கர ஆணின்னு இருக்குது. அதே சட்டம்தான். முலாரத்துடைய எழுத்தை போக்க வேண்டும். அப்புறம் அம்சா கொண்டு வரணும். அடுத்த எழுத்துல என்ன இருக்குது? ஐன் கரிமால ஃபத்தகம் இருக்குது. அப்போ இங்கே கசரும் செய்யலாம், ஃபத்தகம் செய்யலாம். இந்த கித்தாவுக்கார் கசர் செய்யுங்கிறாரு. அதனால் கசர் செஞ்சுக்கோ. அப்புறம் கடைசிக்கு ஜதம் செய்யப்போ இங்கே துணக்கால் இருக்கா, இந்த மத்து ஒரு எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா சுக்குன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதில் உள்ள சுக்குனும் சந்திக்கும். அப்போ இழுத்திக்காக சாக்கினன் ஏற்படும். அதனால் நூனை போக்கிவிட வேண்டும். அப்போ எப்படி மாறிடும்? அப்போ இக்ரா அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்தது ததுகபு. அப்போ நீங்கள் இரான்கள் படியுங்கள். அடுத்தது ததுகபு, நீ போகிறாய். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? தேவை போக்கிடணும். தேவை போக்கிட்டு அடுத்து வசூடு அம்சாவை கொண்டு வர வேண்டும். இது இப்போ ஹேக்கு என்ன இருக்குது? ஃபத்தகம் இருக்குது. அங்கே ஃபத்தகம் இருந்தால் வசூடு அம்சாவுக்கு கசர் செய்ய வேண்டும். கடைசிக்கு ஜஜம் செய்ய வேண்டும். அப்போ இது ஹப் அப்படின்னு மாறிடுச்சு. நீ போ அப்படின்னு அர்த்தம் மாறிடுச்சு. அடுத்து தஸ்பிர்ன, நீங்கள் பல பெண்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன சட்டம்? முலாரத்துடைய எழுத்தை போக்க வேண்டும். போக்கிட்டு வசூடு அம்சாவை கொண்டு வரணும். அப்போ ஐன் கலிமா பேல கசர் இருக்குது. அப்போ ஐன் கலிமாவிற்கும் கசர் செய்வது, வசூடு அம்சாவிற்கும் கசர் செய்ய வேண்டும். இது பெண்பால் பன்மை அப்படிங்கிறால் நூனை போக்கக்கூடாது. அப்போ இஸ்பிர்ன, அப்போ நீங்கள் பல பெண்கள் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தகில்ன, நீங்கள் பல பெண்கள் உபதேசம் செய்கின்றீர்கள் அப்படின்றிருக்கு. தகில்ன, நீங்கள் பல பெண்கள் உபதேசம் செய்கின்றீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அம்ரா மாற்றணும்னா முலாரத்துடைய எழுத்தை தேவை போக்க வேண்டும். தேவை போக்கியாச்சு. தேவை போக்கிட்டு வசூடு அம்சாவை கொண்டு வர. அப்போ அடுத்த எழுத்துல சுக்குன் இருந்தால் தான் வசூடு அம்சாவை கொண்டு வரணும். அடுத்த எழுத்துல சுக்குன் இல்லை. அப்போ அப்படியே விட்டுறணும். விட்டுட்டா கடைசியில் பெண்பால் நூனா போக்கக்கூடாது. அப்போ ஈழ்ன, நீங்கள் பல பெண்கள் உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த காய்தால ஒரு சட்டம் வந்துச்சு. முலாரத்துடைய எழுத்தை போக்கிய பின்னால் அடுத்த இடத்தில் சுக்குன் இருந்தால்தான் வசூடைய அம்சாவை கொண்டு வர வேண்டும். அடுத்த எழுத்தில் சுக்குன் இல்லாட்டி அதை அப்படியே விட்டுறணும் சட்டம் இருந்துச்சு. அப்போ முலாரத்துடைய எழுத்தை போக்கிய பின்னாடி அடுத்த இடத்துல சுக்குன் இல்லை, ஐனில் சுக்குன் இல்லை, அதனால் வசூடைய அம்சாவை கொண்டு வரவில்லை, அப்படியே விட்டாச்சு. இல்லைன, அப்போ நீங்கள் பல பெண்கள் உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து தஜினு, நீ. அப்போ தஜினு, நீ ஒரு ஆண் எடை போடுகின்றாய். அப்போ முலாரத்துடைய எழுத்தை போக்க வேண்டும். போக்கியாச்சு. அடுத்த இடத்துல சுக்குன் இருந்தால் தான் அம்சா கொண்டு வரணும். சுக்குன் இல்லை, அடுத்த இடத்துல ஹரக்கத்து இருக்குது, அப்படியே விட்டுருணும். கடைசிக்கு ஜஜம் செய்ய வேண்டும். அப்போ தஜின். அப்போ ஜின், நீ எடை போடு. நல்ல மருமனுக்கு ஜின். அடுத்து தைதூன, நீங்கள் பல ஆண்கள் உபதேசம் செய்கின்றீர்கள். அப்போ இது எப்படி எடுக்கணும்? முலாரத்துடைய எழுத்தை போக்க வேண்டும். அடுத்த எழுத்தில் சுக்குன் இல்லை, அதனால் வசூடு அம்சாவை கொண்டு வரக்கூடாது. அப்போ அப்படியே விட்டுணும். விட்டுட்டு கடைசிக்கு என்ன பண்ணணும்? ஜஜம் செய்யணும்.
அப்போ இங்கேயும் ஜஜம் இருக்குது, இங்கேயும் சுக்குன் இருக்குது, இங்கேயும் சுக்குன் இருக்குது. 2 சுக்குன் சந்திக்கும் பொழுது இந்த சுக்குனு போயிடும். அப்போ இது இது இதா இது அப்படின்னு மாறிடும். திரும்ப திரும்ப கேட்டால் புரியும். ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்து என்ன இருக்குது?